ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பிரெட் கறி எப்படி பண்ணுறதை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் பேன் வச்சு ஹீட் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து பட்டர் தடவினதுக்கப்புறம் நம்ம ப்ரெட் வச்சுருப்போம் இல்லையா, ப்ரெட்டை வந்து இதை மாதிரி மேலே அடுக்கி லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. ப்ரெட்டு க்ரன்ச்சி ஆகிற அளவுக்கு மட்டும் சூடு பண்ணுங்கள், ரொம்ப ஹீட் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? இது மாதிரி இந்த சைடு 2 அந்த சைடு வச்சு 2 ஹீட் பண்ணுங்கள். ஒரு பக்கம் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ மறுபக்கம் திருப்பி போட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஹீட் பண்ணுங்கள். கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிற வரைக்கும், ரொம்ப கருகிற அளவுக்கு பண்ணிடாதீங்க. லைட்டாக அந்த ப்ரௌனிஷ் இருக்கிற வரைக்கும் பண்ணுங்கள். ப்ரெட் இதுமாரி ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. வேணும்னா உங்களுக்கு மேலே லைட்டாக பட்டர் தடவிக்கோங்க. ப்ரெட் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா எடுத்து பிளேட்டில் மாற்றிட்டு ஒரு 4 to 8 பீஸஸாக ப்ரெட்டை கட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி. சின்ன தக்காளியாக இருந்துச்சுன்னா 2 எடுத்துக்கோங்க, சின்ன வெங்காயமாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. நான் பெரிய வெங்காயம் பெரிய தக்காளி எடுத்து இதுமாரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதுமாரி சாப் பண்ணி நீங்களும் எடுத்துக்கோங்க. கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் ஆட் பண்ணி வதக்கலாம். நல்லா வதக்குங்க. கொஞ்சம் கோல்டன் கலர் வர வரைக்கும் வதக்கணும். நம்ம வதக்கும் போதே ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி வதக்குங்க. கொஞ்சம் அந்த கோல்டன் கலர் கொஞ்சம் சீக்கிரமாக வரும். அதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்குற வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்குங்க. 1 டம்ளர் தண்ணி விட்டு வதக்குங்க. கொஞ்சம் கட்டித்தன்மை வந்துடும். கட்டித்தன்மை வந்ததுக்கப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் காரத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், இதை போட்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. வேணும்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ப்ரெட் போட்டு மறுபடியும் பிரட்டி விடலாம். அடி பிடிச்சிடாத அளவுக்கு நல்லா பிரட்டி விடுங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் பிரட்டி விட்டாலே போதும். இப்போ பிரெட் கறி ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பிளேட்டில் எடுத்து மாற்றிட்டு உங்களுக்கு பிடிச்சவங்க கூட டிஷ் என்ஜாய் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக இருங்க, ஹெல்த்தியானதே சாப்பிடுங்க. இந்த பிரெட் கறி என்னோடய சப்ஸ்கிரைபர் சஞ்சனா வினோ கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் நான் அந்த டிஷ் சமைச்சு வீடியோ அப்லோட் பண்ணேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் என்ன டிஷ் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த டிஷ் குக் பண்ணி நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.